கப் ரைஸ் எடுத்துட்டேங்க. அது கூடயே வந்துட்டு 1/3 அளவுக்கு வந்துட்டு கப்பில் நான் ரைஸ் எடுத்துட்டேன். அது கூடவே வந்துட்டு நைட் ஃபுல்லாக வந்து சோக் பண்ண பட்டாணி, இதுதான் இந்த 1/2 கப்பு. இந்த 1/2 கப்பில் நான் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால், இந்த 1/3 கப்பில் 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திக்கிறேங்க. விட்டுட்டு 3 விசில் விட்டுறலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்திட்டு அது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, அன்னாச்சி மூக்கு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். அது கூட நான் வந்து இன்றைக்கி ஒரு வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, 3 பச்சை மிளகாய், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. நான் கேரட் 1, பீன்ஸ் 4, உருளைக்கிழங்கு 1 எடுத்துருக்கேங்க குட்டியாக. இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு நல்லா பாயில் தாங்க பண்ண போகிறோம். அதனால் நம்ம தண்ணி சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்தோடனே வந்துட்டு சாதத்தோடு நம்ம கலக்கி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், சாப்பாடும் பட்டாணியும் வந்துட்டு சூப்பராக வந்துருச்சு. பட்டாணியும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இது கூட வந்துட்டு நம்ம வேக வச்ச நம்ம காய்கறி எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான வந்துட்டு தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் வந்துட்டு நம்ம பன்னீர் ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், நம்ம லெமனும் வந்து புழிஞ்சிக்கலாம். நீங்கள் வேணும்னா இது கூட இஞ்சி பூண்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் டைம் இல்லாதனால நான் இந்த 3 தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கீ இல்லைன்னா பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பட்டர் போட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பன்னீரும் வந்து ரெடி. Thanks for watching.